நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படின்ற அந்த ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல நவம்பர் 18ஆம் தேதி வெளியானது. அதுல நயன்தாரா சில காலம் சினிமாவில இருந்து ஏன் விலகி இருந்தாங்க அப்படின்றது பத்தியும் காதல் வாழ்க்கை மற்றும் சினிமா பயணம் குறித்தும் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ரிலீஸ் ஆனதுல இருந்து. இந்த நிலையில நயன்தாரா இந்த ஆவணப்படத்தில் இடம்பெற்ற பட காட்சிகளின் தயாரிப்பாளர்களை குறிப்பிட்டு நன்றி தெரிவித்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில ரெட் ஜாயிண்ட் மூவிஸ்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் பாலிவுட் டாலிவுட்னு எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்குமே நன்றி சொல்லி தன்னுடைய கிராட்டிடியூட அந்த போஸ்ட் மூலமா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்ப வெளியாகி இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோல சர்ச்சைக்குரிய அந்த நானும் ரவுடிதான் சம்பந்தப்பட்ட சில வினாடி காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. இதுக்கு தான் நயன்தாரா தனுஷை தாக்கி ஒரு லெட்டரை வெளியிட்டிருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில அந்த காட்சி இருக்கிற பட்சத்துல உண்மையாவே தனுஷ்க்கு அவங்க 10 கோடி கொடுத்துட்டாங்களா அந்த காட்சிக்காக பேசின மாதிரியே, அது கொடுக்காமலே இப்படி ஒரு லெட்டர் கொடுத்துட்டோம், மக்கள் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க, தனக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா? அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவ்வளவு பேருக்கு நன்றி சொன்ன அவங்க ஏன் தனுஷுக்கும் ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ்க்கும் வந்து நன்றி சொல்லல அப்படின்றத குறிப்பிட்டு இப்ப நெட்டிசன்கள் நயன்தாராவை ஒரு பக்கம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன உண்மை அப்படின்றத அவங்களுடைய தரப்புல இருந்து அவங்க சொன்னா மட்டும் தான் நமக்கு தெரியும்.